அனைத்து ஆடியோ டெக்னீஷியனும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போர்டு சரவணன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 2 பின் பிடி அப்படின்னா அது என்ன 2 பின் அப்படின்னா பேஸு ட்ரிபிள்னு வருதில்ல, அதில் பார்த்திங்கன்னா பேஸுக்கும் 2 ஒயர் தான் கனெக்ஷன் பண்ணோம், ட்ரிபிளுக்கும் 2 ஒயர் தான் நம்ம சால்ட் அடிக்க போகிறோம். ஏன்னா 3வது பின்னே கிடையாது அதில். அந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அதை ட்ரை பண்ணேன். இது எத்தனை பேருக்கு அது சூட்டபுள் ஆனிச்சின்னு தெரில. ஏன்னா நான் நிறையா டைம் சொல்கிற ஒரு டைலாகை தான், அதாவது நம்ம இங்கே செய்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஆகிடலாம் சொல்ல முடியாது. அது எனக்கு பிடிச்சதே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு சில இடங்களில் அது நான் யோசிக்கிற மாதிரியே எல்லாருமே யோசிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் எல்லோரும் யோசிக்கிற மாதிரி நான் யோசிப்பேனான்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணத்தினால இது இந்த மாதிரி நம்ம யோசனை பண்ணி நம்ம பார்க்கும்போது இது ஓரளவுக்கு நம்ம நினைக்கிறது ஓரளவுக்கு அவங்க ஒரு 90% புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம நினச்சி தான் நான் ஒரு போர்டுமே பண்ணிகிட்டுருக்கிறேன். இப்போ இந்த போர்டில் பார்த்திங்கன்னா இங்கே +24, இது -24 கிரவுண்டு இங்கே கொடுத்துட்டு, நீங்கள் இன்புட் இந்த ப்ரீசெட் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இன்புட் கொடுக்கணும். அவுட்புட் இங்கே ஒரு அவுட் வந்துடும், இங்கே ஒரு அவுட் வந்துடும் இந்த இடத்துல. இதில் ட்ரிபிளுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு போர்டு. இது பார்த்திங்கன்னா ட்ரிபிளு, அதாவது இந்த பின்னும் ட்ரிபிளு, இந்த பின்னும் பேஸு, அதாவது ஒன்றாவது பின்னு, ட்ரிபிளோட 1வது பின்னு, இது 2வது பின்னு. அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்தாண்ட இது 1வது பின்னு, இது 2வது பின்னு. அதேமாதிரி பேஸு 1வது பின்னு, 2வது பின்னு. அப்போ 3வது பின்னே இல்லையாண்ணா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஆனால் இது எனக்கு ஓவராக கட் ஆகணும், அதாவது ஒரு பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவராக கட் ஆகணும், அந்த மாதிரி சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி வரவங்களுக்காக அதுக்காக நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் அந்த மாதிரி கட் ஆகணுன்னாலும் கட் பண்ணலாம், அதை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இந்த 1வது பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ட்ரிபிளோட 1வது பின்னு, 1 2 இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பின்னு ஒன்று கொடுத்துருக்கு, நிறையா பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க, இதுதான் 3வது பின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸு 1 2 இந்த இடத்துல இருக்குது, இது 3வது பின்னு பாருங்கள், இந்த இடம் தெரியுதுங்களா, இந்த இடத்துல எடுத்துக்கலாம் 3வது பின்னு, இந்த இடத்துல அதான் இந்த இடம். அதே மாதிரி தான் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் 3வது பின்னு, பேஸோட 3வது பின்னு, 1வது பின்னு, 2வது பின்னு, 3வது பின்னு இங்கே கொடுக்கலாம். அதே மாதிரி ட்ரிபிளுக்கு 1 2 3 இங்கே கொடுத்துக்கணும். இப்படி இது அவுட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இன்னும் வந்துடும். அதே மாதிரி இந்த போர்டில் எதுவும் உங்களுக்கு ஆல்ட்ரு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3K9 போட்டுக்கிறேன். அதாவது இந்தாண்டிருந்து 2வது ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இந்தாண்டிருந்து 2, இந்த பக்கம் இருந்து 2வது ரெசிஸ்டன்ஸு 3K3 போட்டிருப்பேன். சாரி 3K9 3K3 தான் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் நான் எதுக்காக அப்படி சொல்லியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த இடத்துல ஏன் அந்த ரெசிஸ்டன்ஸை மாற்றணுமா சார்லாம் நிறையா பேர் கேட்பீங்க. நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் மாற்றாதது அது உங்களோட இஷ்டம். எதுக்காகனா ஒரு போர்டு இது நான் நிறையா வீடியோவில் சொன்னது தான், இந்த ஒரு போர்டுலேயும் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் ஒன்று கேட்பீங்களா, அதுக்காக சொன்ன அந்த விஷயத்த. அந்த ரெசிஸ்டன்ஸ் 3K3 போட்டிருக்கு அந்த இடம். நீங்கள் அதாவது இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இந்த 2வது ரெசிஸ்டன்ஸு தெரியுதுங்களா, இந்த பக்கம் இருந்து இது 2வது ரெசிஸ்டன்ஸு, இந்தாண்டிருந்து இந்த 2வது ரெசிஸ்டன்ஸு. இதை நீங்கள் அந்த ரெசிஸ்டரை மாற்றிட்டீங்க அப்படின்னா அது என்ன வேல்யூ போடுறது அப்படின்னா, ஒரு இப்போ நான் 3K3 போட்டுக்கிறேன், நீங்கள் ஒரு 4K7 5K6 6K8 10K இல்லை 8K2 10K வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது கிளியரன்ஸ் இன்னும் நல்லா பக்கா கிளியரன்ஸ் கிடைக்கும். அதுக்காக நான் இதில் ஐசி JRC ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வாங்கி இந்த போர்டை போட்டு பாருங்கள், இது எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது எப்படி இருக்குதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் எனக்கு போட்டு பார்த்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு பிடிச்சதெல்லாமே உங்களுக்கு பிடிக்கணும்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் இந்த போர்டை வாங்கி போட்டிருப்பீங்க சில பேர், இது எப்படி இருக்குது என்னென்னா, அந்த ஒரு ஐசி போட்டு நிறைய பேர் அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் சர்க்யூட்டே அது வேறு மாடலில்
இது வந்து பேசிவ் பிடியாக தான் நான் போட்டிருக்கிறேன். ஆனால் பேசிவ் பிடி மார்க்கெட்டில் நிறையா போர்டு வரும். ஆனால் அந்த பேசிவ் பிடியும் இதுவும் ஒன்றும் கிடையாது. அதாவது மார்க்கெட்டில் போட்ட மாதிரி நம்ம வந்து அவுட்டில் வேணால் அந்த ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கலாம். பேசிவ் பிடியாக நம்ம வந்து போட்டிருப்போம். ஆனால் வந்து இதனோட சர்க்யூட் இந்த கெயின் ஸ்டேஜ்னு ஒன்று எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சர்க்யூட் வந்து எப்போவும் நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற சர்க்யூட்டு கிடையாது. ஒரு சிலர் மட்டும் இது வேறு இடத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது எப்படின்னா, இது வந்து ஒரு ஹெட் ஃப்ரீ லைனுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஹெட் ஃப்ரீ லைன்னா எப்படின்னா, அந்த பழைய அந்த கேசட் பிளேயர்லாம் வரும் பாருங்கள். அந்த கேசட் பிளேயரில் வரும்போது அந்த நம்ம ஹெட்டுக்கு சால்ட்ரு அடித்தா அது பாடும். அப்போ அது எவ்வளோ வால்யூம் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா இது ஒரே ஐசி போட்டுக்கிறதுனால நிறையா பேர் என்ன நினைப்பாங்க, இது வால்யூம் இருக்காதான்னு நினைப்பாங்க. அதுக்காக அந்த விளக்கம் உங்களுக்கு புரிதலுக்காக அந்த விளக்கத்தை நான் சொன்னேன். அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டேஜ் தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒரு சின்ன ஒரு சவுண்டை எப்படி அதிகமாக கொடுக்குது, அதுக்காக உங்களுக்கு இந்த விளக்கத்தை நான் சொன்னேன். இது வந்து நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு இல்லை ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ பதிவில் அந்த 18 பின்னு சுவிட்சில் வந்து இந்த நம்ம எப்படி இந்த 5.1 லைன் கொடுக்கறது பிடிக்கிறது நிறையா பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சார் அந்த டூயல் கண்ட்ரோல் போட்டு எப்படி அது மாஸ்டர் வால்யூம் போடுறது, இந்த 5.1 சுவிட்ச் லைன் எப்படி போடுறதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் அடுத்த வீடியோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நான் யோசித்து நான் உங்களுக்கு எதனா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணியிருந்தவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி யூஸ் பண்ணாதவங்க அதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மறுபடியும் புது போர்டில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் வீடியோ போட காரணமே என்னென்னா, இந்த வருஷம் கடைசி நாள் அதாவது வருஷத்தினுடைய கடைசி நாள் இந்த வருஷம் 2024 இந்த போர்டு நம்ம ரிலீஸ் பண்ணோம். அந்த போர்டை நான் வீடியோவே போடல. அதுக்காக இந்த 2024 வந்த போர்டு 2024 வீடியோ போட்டுருன்னுட்டு தான். அதேமாதிரி எல்லா டெக்னீஷியனும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டெக்னீஷியன் வேலை இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு ஆம்ப் எடுத்துகிட்டு ரொம்ப தடுமாட்டத்தில் மாட்டிக்கிட்டு நிறையா பேரை நம்ம கேட்கும்போது அது கஷ்டமாக இருக்குது. விலைவாசிகள் அதிகமாகி ஆம்ப்பு வந்து கஸ்டமர் வந்து போனால் ஒரு 3000 4000த்துக்கெல்லாம் 5.1 ஆம்பெல்லாம் ஒரு 3 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாத எல்லாமே வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே 15,000 ரூபாய்க்கு 18,000 ரூபாய்க்கு செய்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதனால் வந்து கஸ்டமரும் கம்மியாயிட்டாங்க, வேலையும் வந்து நிறையா டெக்னீஷியன் இல்லை. இதெல்லாம் இந்த வருஷத்தோடையே இது முடிஞ்சிடணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வருஷம் எல்லா டெக்னீஷியனுக்குமே வருஷம் மட்டும் புதுசாக போடக்கூடாது. எல்லா டெக்னீஷியனுக்குமே அந்த அவங்களோட கஷ்டம் துன்பங்கள்லாம் நீங்கி அடுத்த வருஷம் அதாவது நாளை பொழுது விடியும் போது அனைவருக்குமே நல்ல பொழுதாக விடியணுன்னு என் மனமார்ந்த நன்றிகளையும் இது நாள் வரைக்கும் இந்த வசந்த் போர்டுக்கு இத்தனை பேர் ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் நல்ல உள்ளங்களுக்கும் யூடியூப்பை சேர்ந்த எத்தனையோ பேர் என்னோடய போர்டை வந்து நிறையா பேர் சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கும் இத்தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி என் கூட தொழிலில் பயணிக்கிறவங்களாகவும் இருக்கட்டும், அனைத்து போர்டு போடுறவங்களுக்கும் இந்த இடத்துல நான் வந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி என்னை இந்த அளவுக்கு இங்கே வந்து இன்றைக்கி வசந்த் போர்டுன்னா நம்மளும் ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஆளாக நிற்கிறேன்னா இதுக்கு முக்கால்வாசி இல்லை 100% காரணமே உங்களை மாதிரி டெக்னீஷியன் தான். உங்களை நம்பி தான் நான் இந்த வாழ்க்கைன்ற வண்டியே நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அதேமாதிரி இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லாருக்குமே வேலை கிடைக்குன்னு ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இத்துடன் விடைபெறுகிறேன். உங்கள் வசந்த் போர்டு சரவணன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. நம்ம அடுத்த பதிவில் வேறு வித்தியாசமான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.